ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரைடல் வெனி தாங்க பார்க்க போகிறோம். பட் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் பண்ணுறது தான். இந்த பூவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா போலன் பூன்னு சொல்கிறாங்க. நானுமே இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த பூ கேள்விப்படுறேன். ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அங்கே போகிற பக்கம் எல்லாமே இந்த மாதிரி இந்த பிரைடல் வெனிக்கு தான் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப அழகழகாக டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. சரி, இது எப்படி தான் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேணிலாம் எடுத்து பார்த்தேங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருந்தது. சரி, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர்லேயுமே ஒரு பேக் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்ச் எடுத்தோம்னா 10 பூ இருக்குங்க. அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 பஞ்ச் இருக்குங்க. ஸோ நான் அந்த மாதிரி வாங்கிக்கலாம், எல்லாத்தையும் கலர் கலராக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. கம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பி வாங்கியிருந்தேங்க. இந்த கம்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டுறது தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து திக்காங்க, இன்னொன்று வந்து கொஞ்சம் சன்னமாக வாங்கிட்டு வந்துட்டேன். திக்காக இருக்கிறது வந்து பேஸ் லைனுக்கு வச்சுக்கலாம், சன்னமாக இருக்கிறது வந்து ஒரு பூவாக எடுத்து நம்ம சுற்றுவோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா கம்பி ரொம்ப சன்னமாக இருந்தது அப்படின்னா பேஸ் லைனுக்கு ரொம்ப பெண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலான்னு எடுத்தாச்சுங்க. ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் எடுத்துகிட்டு அது என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி யூ மாதிரி மடிச்சிட்டுங்க லைட்டாக முறுக்கி விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் ரெண்டையும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை தனித்தனியாக விரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அடுத்தது வந்து சன்னமான கம்பி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒன்று ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேங்க. ஒரு வேணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி ஃபுல்லாக தேவைப்படுங்க. இப்போ வந்து என்ன கலரில் பூ கட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயலட் கலர் பூவும் அந்த கோல்டன் கலர் பூவையும் காம்பினேஷனில் தாங்க கட்ட போகிறோம். ஸோ வயலட் வந்து கொஞ்சம் நிறைய கலர் வச்சுட்டு கோல்டன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் மட்டும் அங்கங்கே கொடுத்துக்கலாம். ஸோ பார்க்கும்போது நல்லாயிருக்கும், சாரிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பூவை எடுத்து இந்த மாதிரி இந்த கம்பி மேலே வச்சுட்டுங்க, நார்மலாக பூ சுற்றுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த சன்னமான கம்பி இருக்குது இல்லைங்களா, ஒரு 3 முறுக்கு முறுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்படி டைட்டாக பிடிக்கல அப்படின்னா அந்த கம்பி வளைச்சி விட்ருக்கோம் பாருங்கள், அதில் ஒரு முறுக்கு முறுக்கிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ இதே மாதிரியே தாங்க ஒரு பூவையும் வச்சு வச்சு நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். நம்ம எல்லா பூவையும் ஒட்டுக்காக சுற்றிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் அடுத்த செட் வைக்கும் போதுங்க அந்த பூக்கும் கொஞ்சம் கீழே வச்சுட்டு 3 பூ இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கு 3 பூ வச்சோம் பாருங்கள், அதே மாதிரி இதுக்குமே 3 பூ வச்சுட்டுங்க அதே மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா 2 சுற்று கூட சுற்றிக்கலாங்க. ஸோ நான் வந்து ஏன் வந்து வயலட் கலர் நிறையா சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாரிக்கெலாம் வந்து பார்க்கும்போது வயலட் கலர் வந்து கொஞ்சம் நிறையா கொடுக்கும்போது நல்லா டாமினேட்டிங் கலராக இருக்கும், சாரிக்குமே நல்லா மேட்ச் ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்படி தான் பிளான் பண்ணேன். எனக்கு இந்த பூ கட்டவே தெரியாதுங்க, சும்மா ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணேன். பட் நான் எதிர்பார்த்ததோடவே ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. கொஞ்சமாக வயலட் வச்சு முடிச்சதுக்கப்புறங்க ஒரு லைன் மட்டும் கோல்டன் கலர் கொடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா அந்த கோல்டன் வந்து நல்லா எடுப்பாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே தாங்க 3 பூ வச்சுட்டு அதே மாதிரி கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சுற்றிக்கலாம். அதே மாதிரி லைனாக அந்த பூ எவ்வளோ நீளம் நமக்கு வேணுமோங்க அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன ஒரே ஒரு ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பி வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கும்போதே மேலே வந்து மடித்து தான் வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி எண்டிங்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தலைக்கு வைக்கும்போதோ இல்லை கொண்டை சுற்றி வைக்கும்போதோ என்ன பண்ணலான்னா அந்த 2 யூ கம்பி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா வளைச்சி கீழே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க. நமக்கு வைக்கிறதுக்குமே வசதியாக இருக்கும். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் பயங்கர ட்ரெண்டாக இந்த பூ தாங்க. பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா 3-4 டைம் நல்லா யூஸ் பண்ணலாமாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது அடுத்த டைம் வருமா இல்லையான்னு இருக்குமாங்க. அப்புறம் வந்து தண்ணியில் வந்து அந்த பூ படவே கூடாதுங்களாம்மா. தண்ணியில் பட்டுருச்சு அப்படின்னா பூ நசன்னு போயிடுங்களாமாங்க, மறுபடியும் யூஸே பண்ண முடியாதான். தண்ணியில் மட்டும் படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை நீளத்துக்கு கட்டிட்டேங்க. எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி இருக்குது இல்லைங்களா, இந்த பூவோட இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த சன்னமான கம்பி என்ன பண்ணேன்னா அந்த திக்காக இருக்க கம்பியில் ஃபஸ்ட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திக்கான கம்பியை இந்த மாதிரி யூ மாதிரி மடிச்சுங்க நல்லா ஒரு 3 டைம் வந்து அப்படியே சுற்றி விட்டுட்டு அந்த கம்பி எக்ஸ்ட்ரா உள்ள கம்பி கட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் சுற்றி விடுங்க. இன்னொரு டைம் சுற்றி விட்டிங்கன்னா தான் கரெக்டாக அந்த காம்புக்குள்ளே போய் நல்லா ஸ்டக் ஆகிக்குங்க. நீ வெளியில் வந்து நம்ம தலையில் வைக்கும்போது தலையில் குத்தாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக வந்துருச்சுங்க. நான் வந்து நீ கொஞ்சம் குட்டியாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண பொண்ணுங்களாம் வந்து பூ வந்து தலையில் மடித்து வைக்காமல் இந்த மாதிரி நேராக தான் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இது நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதாங்க, எப்படி வருதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அடுத்த வேணி வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க எல்லா பூவையும் கட்டி முடிச்சிட்டாங்களா. கொஞ்சம் மல்டி கலர் இருந்தது, ஆனால் மல்டி கலர் கட்டி பார்க்கும்போதுங்க ரொம்ப அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 சாரிக்கு மேலே மேட்ச் பண்ணிக்கலாங்க, அந்தளவுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் என்னென்னா
ஒரு ஒரு பூவும் வச்சு சுற்றும் போது அடுத்த கலர் வந்து ரிப்பீட் ஆகாமல் பார்க்கணும். அது ஒன்றே ஒன்று தான். ஸோ அதே மாதிரி இந்த திக்கான கம்பியை ஃபஸ்ட்டு மடித்து விட்டுட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 பூ வச்சுட்டு அந்த பூவுக்கு மேலே வந்து சன்னமான கம்பி இருக்குது இல்லைங்களா, ஒரு 2 சுற்று சுற்றிடுங்க. ஃபஸ்ட் டைம் சுற்றும் போது ஒரு 3 சுற்று கூட சுற்றிக்கலாம் டைட்டாக இருக்கிறதுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பூ வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழேயேங்க நீங்கள் ஏன் வந்து நம்ம கம்பி வைக்கணும் அப்படின்னா, இந்த பூவோட காம்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. கம்பி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கனால நீங்கள் ஒரு ஒரு பூவும் வச்சு சுற்றும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பிடிப்பு இருக்குங்க. அந்த பிடிப்புனா அதை பிடிச்சிட்டே வந்து நம்ம ஒரு பூ வச்சு சுற்றுறதுனால நல்லா வருங்க வாட்டமாக. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய கலர்ஸ் மல்டி கலர்ஸில் தான் வந்து ட்ரை பண்ணேன். அந்த பிங்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்லெட்டு, கோல்டனு, எல்லோ, க்ரீனுங்க. ஸோ அட்டகாசமாக வந்திருந்தது. பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க. ஸோ இந்த வேணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே வந்து ஆசையாக இருந்தது. எப்படிடா இந்த பூலாம் நம்ம மிஸ் பண்ணோம், ஊருக்கு போலாம் நிறைய ட்ரெண்டெல்லாம் தெரியாமல் போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்தது. நிறைய பேர் இந்த பூ வாங்குறாங்க. அது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து பூ வந்து சம்டைம்ஸ் நிறைய விலைக்கெல்லாம் விற்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ரெடிமேடாகவுமே வாங்கிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒன்றே ஒன்று வேலைன்னு பார்த்திங்கன்னா, கடையில் வாங்கும்போது ஒரு பூவோட விலை வந்து ₹200 ₹250 சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுங்க. பட் நாம் வந்து வீட்டில் வாங்கி கட்டினா எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கி கட்டி பார்த்தேங்க. ஆனாங்க இது லேசுப்பட்ட வேலையெல்லாம் இல்லைங்க. ஒரு பூ கட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரம் ஆயிடுதுங்க. ஏன்னா ஒரு ஒரு பூவையும் வச்சு வச்சு 2 சுற்றி நல்லா டைட்டாக வேற சுற்றணும். பூ கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பூவும் உடஞ்சிருங்க. ஏன்னா தெர்மாக்கோல் மாதிரி தான் இருக்குது அந்த பூ பார்க்குறதுக்கு, போலன் பூ. ஸோ அதனால் வந்து அது ஒன்று கட்டிட்டு அடுத்தடுத்த லைன் வரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இது செய்யலாம். பட் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கடியான வேலை தான். கம்முன்னு கடையில் வாங்கி வச்சுட்டு போயிடலாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. சரி நம்ம வாங்கிட்டோமே, நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரி நமக்கு பிடிச்ச கலர்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேங்க. பட் அவுட்புட்டை பார்க்கும்போது செம்ம ஹாப்பிங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலரில் ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருந்தேங்களா. ஸோ நிறைய காம்பினேஷனில் கட்டியிருந்தேன். எல்லா காம்பினேஷனுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது. இங்கே பாருங்கள் இந்த பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம க்யூட்டாக இருக்கு இல்லைங்க, மல்டி கலரு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி பூ ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டுங்க. காம்பு வந்து ரொம்ப ஒண்டை கட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்க. அப்புறம் சன்னமான கம்பி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து திக்கான கம்பியில் நல்லா முறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் திக்கான கம்பியை வந்து இந்த மாதிரி யூ மாதிரி மடிச்சுங்க, அதையுமே முறுக்கி விட்டுக்கலாம். முறுக்கி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கம்பியை கட் பண்ணிவிட்டுங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த காம்பில் வந்து நல்லா சுற்றி விட்டுருங்க. ஏன்னா நம்ம சுற்றி விடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த காம்போட மேலேக்கு போயிடும். ஸோ நம்ம தலையில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு வந்து அந்த கம்பி இருக்குது இல்லைங்களா, அந்த கம்பி வந்து கொஞ்சம் குத்தாமல் இருக்கும், கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்காக சுற்றி விட்டுக்கிறதுங்க. இது வந்து சும்மா நானே தான் ட்ரை பண்ணேன், கரெக்டாக வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி விட்டாச்சுங்க. ஸோ இந்த காம்பினேஷன்லாம் வந்து நான் ட்ரை பண்ணதுங்க. ஸோ ஒரு பூவாக பாருங்கள் எப்படி நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு.
பார்த்தீங்களாங்க வேணிலாம் நல்லா இருக்குங்களா? ஸோ சும்மா ட்ரை பண்ணதாங்க. பட் அவுட்புட்டை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்லையே நமக்கு கூட இவ்வளோ திறமையெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்தது. இந்த பூ ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்குங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் கிட்டேயே ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் அவுட்புட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிங்க. அவ்வளோ நாள் வேலை செஞ்ச அலுப்பே எனக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த வேணி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த vlog வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.